ஹலோ எவ்ரிவன், ஐம் ஷாஹுல் கான். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அந்தாக்ஷரி போல் கேட்டுட்டு இருந்தீங்களே, அதுதான் ஒரு நைஸ் ஃபன் கெட் டுகெதர். இது எங்கே நடக்குதுன்னா, என்னுடைய தங்கச்சி தங்கியிருந்த வீட்டில் பிராம்டனில் தான் நடக்குது. என்னுடைய எல்லா சிப்ளிங்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டு பிரதர்ஸ் தவிர எல்லோரும் இருந்தாங்க. எங்கள் மச்சான் துபாய் மச்சான் அந்த ஃபுட்டை திறந்து போகிறாங்க. ஃபுட்டெல்லாம் வந்து அப்படி கமன்னு மணத்துட்டு இருந்துச்சு. ஃபுட்டு இருந்தோன்னே எங்கேயும் நான் போயிடுவேன். இது எங்கள் மச்சான் வந்து டீ போட்டுட்ருக்காரு. நல்லா டீ போடுவார். சாய் மாஸ்டர் ஒய்ஃபு அப்பா மச்சான். என்னை பொறுத்தவரை கனடா பொறுத்தவரை ஒரு பிளெஸ்ஸிங் என்னென்னா, நம்மளுக்கு ஆட்கள் நிறைய இருப்பாங்க நம்ம கம்யூனிட்டியில். ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன்ஸ் இன் அ மந்த்து ஏதோ ஒரு பாட்டிலுக்கு அந்த மாதிரி நடக்கும். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கனடாவில் இருக்கும். இங்கே பாருங்கள், பெரியவங்க சின்னவங்க அப்புறம் டீனேஜர்ஸ் எல்லாம் என்ன எல்லோரும் ஒரே இதுலேருந்து கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபன்னாக இருந்துச்சு அன்றைக்கி அந்த மொமெண்ட்டு. இதுதான் என்னுடைய கிராண்ட் நீஸ், என்னுடைய நெஃப்யூவோட பொண்ணு இதில் விளையாடினா தமிழ். அவளுக்கு இன்றைக்கி ஒரு பர்த்டே பார்ட்டி. அதில் ஒரு கேக் மாத்திரம், பார்ட்டின்னு சொல்ல முடியாது, கேக் மாத்திரம் வெட்டுறாங்க எல்லோரும் இருக்கிறனால. இது என்னுடைய நெஃப்யூ இருக்காங்க, அக்கா, எங்கள் தங்கச்சி, துபாய் தங்கச்சி எல்லாம் வந்து போயிட்டுருக்காங்க. என்னை பொறுத்தவரை இது நல்ல வைப்பு இந்த குரூப் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி இதை பாட்டிகிட்டு இருந்து முத்தம் கிடைக்கிறது. இது எங்கள் அப்பா கொள்ளு தாத்தா கொள்ளு பேத்திக்கு இது கொடுக்குறாங்க. இது பேபியோட தாத்தா லண்டன்லேருந்து வந்திருக்காங்க. நிறைய மெமரிஸ், நல்லா பேச்சுக்கள், நிறைய ஃபன்னு, நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு சொல்ல முடியாது. என்னோட நெஃப்யூ இருக்கார். எல்லோரும் கிட்டத்தட்ட ஆக்குப்பைடாக இருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டு முடித்து க்ளீனிங் அந்த மாதிரி இருக்குது. எங்கள் அக்கா பாருங்கள் ரொம்ப க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப. அப்புறமா இன்றைக்கி வந்து இந்த எண்டில் வந்து ஒரு அந்தாக்ஷரி ஒரு பாட்டு போட்டி மாதிரி வருவாங்க. எங்கள் மச்சான் சொல்கிறதெல்லாம் கேளுங்க. அந்த மாதிரி பல எல்லோரும் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த வேண்டாம், ஐ வுட் சே இதெல்லாம் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸில் நம்ம ஆட்கள் கூட இருந்து அது மாதிரி சந்தோஷமாக பாட்டு பாடி அந்த ஹாப்பினஸ் வார்த்தை சொல்லவே முடியாது. எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிற பார்க்கும்போது கடவுள்கிட்ட ஒரு $1 மில்லியன் கேட்டது மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ டைம் டு ரேப் ஃபார் த டே. எல்லா பசங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, டயர்டாக இருக்காங்க. இது வந்து கரெக்டாக நியூ இயர் டே வரை வந்துடுச்சு அந்த மாதிரி நினைக்கிறேன். அந்த டே இது கிராஸ் ஆகி நியூ இயர் வந்துடுச்சு. ஸோ எல்லாருக்கும் பபாய், யூ ஆல் ஸ்டே சேஃப், டேக் கேர். ஓகே.